ஹாய் guys, this is சனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விமீனோட BL டூ ஷார்ட் காதல் ரோஜாவே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஓகேங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நிறைய ஜிகோக் அண்ட் விமீனோட ஒன் ஷார்ட்ஸ் இருக்கும், பிடிச்சவங்க போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகேடா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓப்பனிங் சீனில் ஜிமின் தான் அப்படி டிவி பார்க்குறாங்க. இப்போ டிவி தான் ஒரு ஹேண்டில் வச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிமின் தான் அப்படி டிவி பார்த்துட்டு அப்படி டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டிவி தான் அப்படியே அந்த ஸ்கையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்னாச்சு தயா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டிவி தான் வாட்டர் லைஃப் ஜிமின், நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் என்னது அப்படின்றாங்க. ஆமாம், இது என்ன லைஃபு சொல்லு, என்ன லைஃப்னால் புரியல அப்படின்றாங்க. நீயே பாரு, காலையில் 8 மணிக்கு எழுந்திரிப்பேனா 9 மணிக்கு இங்கே வரணும், திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசணும், திருப்பி லஞ்ச் சாப்பிடணும், திருப்பி பேசுகிறோம், பிடிக்காத கிளாஸில் உட்காடுறோம், திருப்பி வரோமா, ஈவினிங் போகிறோமா, ஈவினிங்க்கு போனால் அதே அம்மா அப்பா அவங்ககிட்ட சிரித்து பேசிட்டு திருப்பி போய் படுகிறோம், காலைல திருப்பி ஏஞ்சி கொடுக்கணும் ஓடி வரும். இது என்னடா வாழ்க்கை, தினமும் இதே தான் ரொட்டீன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் எல்லா லைஃப்பும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்ன சொல்கிறடையா அப்படின்றாங்க. ஆமாம், எல்லோரும் இதே மாதிரி தான் போகிறாங்க, இப்போ என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் படிக்கிறாங்க, திருப்பி வராங்க, எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் இல்லை தயா நீ சொல்கிறது தப்பு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படின்றாங்க. ஆமாம், எல்லா லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது, ஒரு லைஃப் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் என்ன ஜிமின் சொல்கிறா அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என் லைஃப்பை எடுத்துக்கலாமே அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படின்றாங்க. ஆமாம், நான் தினமும் மார்னிங் 3 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்றாங்க. தினமும் மார்னிங் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், 3:30க்கெலாம் ரெடி ஆகணும், 3:30க்கெலாம் ரெடி ஆகிட்டு 4 o'clockலாம் போய் நியூஸ் பேப்பர் போடுவேன், 5 o'clockலாம் எல்லாேருக்கும் பால் போடுவேன், 6 o'clock பால் போட்டு முடிச்சுட்டு 6 o'clock கரெக்டாக சூப்பர் மார்க்கெட் போகணும், திருப்பி சூப்பர் மார்க்கெட்டில் 8 o'clock வரைக்கும் வேலை செஞ்சு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை டக்குன்னு பிடிச்சி திருப்பி இங்கே வர்றதுக்குள்ளே எனக்கு வரும் ஒரு ஹார்ட் பீட்டு. அந்த 8:45க்கு ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகாமல் அந்த பெஞ்சில் வந்து உட்காரணும், திருப்பி எல்லா கிளாஸையும் கவனிக்கணும், திருப்பி லன்ச் சாப்பிட்ணும், பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லாத மாதிரி பிடிக்காத கிளாஸில், அதாவது நீ சொன்ன மாதிரி பிடிக்காத கிளாஸில் உட்காரணும், திருப்பி ஈவினிங் போகணும், ஈவினிங் 6 o'clock ஃப்ளார் ஷாப்பில் இருக்கணும், திருப்பி 9 o'clock வரைக்கும் அந்த ஃப்ளார் ஷாப்பில் ஒர்க் பண்ணணும், திருப்பி ஹாஸ்டல் போகணும், ஹாஸ்டல் போயிட்டோடனே அங்கே போயிட்டு அங்கே இருக்க வார்டன்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு ரூமுக்கு போனால் அங்கே யாருன்னே தெரியாத ஒருத்தன் இருப்பான், திருப்பி உட்காந்து ரெடி ஆகிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ படிக்க ஆரம்பித்தாதான் 11 மணிக்குள்ளே முடிக்க முடியும், திருப்பி 11 மணிக்கு தூங்கிட்டு திருப்பி காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் எவ்வளவோ மாறிட்டேன். இதில் நான் அந்த 3 o'clock பதிலாக ஜஸ்ட் 3:10க்கு எழுந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ நான் படுற கஷ்டம் இருக்கே. அந்த 3:30க்குள்ளே என்னால் ரெடி ஆக முடியாமல் 3:40க்கு ரெடியாகி பேப்பர் போட்டு பேப்பர்காரங்கிட்ட திட்டு வாங்கி சம்பளத்தை கம்மி பண்ணி திருப்பி நான் பால் பேக்கெட் போட்டு அங்கே போய் திட்டு வாங்கி அங்கே கொஞ்சம் சம்பளத்தை கம்மி பண்ணி திருப்பி சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே கொஞ்சம் நேரம் போயிட்டு லேட் ஆகிட்டு அங்கே சம்பளத்தை கம்மி பண்ணி திருப்பி பஸ் ஸ்டாப் வந்தால் பஸ்ஸு போய் டாக்ஸிக்கு காசு கொடுத்துட்டு காலேஜுக்கு வந்தால் அங்கே ஒரு 5 minutes லேட்டாகி மிஸ்ஸுக்கிட்ட லெக்சர் வாங்கிட்டு திருப்பி கிளாஸில் உட்காந்தா சாப்பிடும் போது சாப்பிட்டியா ஜிமினான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு திருப்பி ஈவினிங் அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு பேசிட்டு அங்கே பாதி பேருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு திருப்பி ஹாஸ்டலுக்கு வந்தால் அங்கே வார்டன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டு நான் அங்கே ஒரு அரை மணி நேரம் லெக்சர் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தால் அங்கே ஒருத்தன் இருப்பான் பாரு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லா ஊர் சுற்றிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு என்ன ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைக்கின்னு சொல்லி கத்தி மேமுக்கு தெரியாமல் அவனை உள்ளே இழுத்து எவ்வளோ பிரச்சனை நடக்கும் தெரியுமா. அப்புறம் நிம்மதியாக போய் படுத்தா திருப்பி மார்னிங் லேட்டாக எழுந்துக்கக்கூடாதுன்னு 4 தடவை ஒரே அலாரத்தை வச்சு
அந்த அலாரம் அடித்து பக்கத்தில் இருக்கவன் திட்ட அதையும் வாங்கிட்டு நான் வரேன் பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 10 நிமிஷம் லேட்டாகி சம்பளம் கம்மி பண்ணி அடுத்த மாதம் சம்பளம் வர்றதுக்குள்ளே வெறும் கடைசி மாதத்தில் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாழ்க்கை இருக்கே. ஷோப்பா இவ்வளோ இருக்குட்டாயாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடே தான் அப்படி ஜிமின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ இருக்கா ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ஆமாம் அப்படின்றாங்க. சத்தியமாக சொல்கிறேன் ஜிமின், உன் லைஃப்பில் இருந்தால் நான் 5 நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் என்ன பண்ணுறது டயாங்க, எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் இவ்வளோ நடக்குதுல்ல, இதில் எவனாவது ஒருத்தன் வந்து ஜிமினா சாப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்டானா அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்க பற்றியாட்டா. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா எல்லாம் என்னை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக தான் பண்ணுறாங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கடையா. நீ சொல்கிறப்ப தினமும் காலேஜ் வந்து அதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் அதே அம்மா அப்பா கிட்டே பேசிக்கிட்டுன்ட்டு எனக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அம்மா அப்பாவும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என்ன ஜிமின் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டியா, கொஞ்சம் நோட் இருந்தால் கூட எழுதிட்டு தரேன். ஓகே ஜிமின், இந்தா எழுதிட்டேன், நோட்டை வச்சுக்கோன்னு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அதாவது நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. கரெக்டு தான், இந்த உலகத்தில் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தான், யாருக்குமே யூஸ் கிடையாது. யாராவது என்னை வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இந்த உலகத்தில் ஜிமின்றவன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. ஆமாட்டாயா, இப்போ நீ கூட என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்க. அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பாரு, உனக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நான் பண்ணுறது பிடிக்காம என்னை பார்த்து போர் அடிச்சுட்டு இல்லை ஜிமின் வேணாம் விட்டுரு அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற? என்ன பண்ணுவ அப்படின்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீ என்னை விட்டுட்டு போனால் கூட ஓ ஓகே டயா சரி அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 days நல்லா அழுதுட்டு திருப்பி உன்கிட்ட வந்து சாதாரணமாக பேசுவேன். அதுதான் நான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்னை ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோவாக தான் பார்க்குறாங்க. ஏன் நீ கூட என்னை யூஸ் அண்ட் த்ரோவாக பார்த்தா அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பழகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டேங் அப்படின்றாங்க. ஜிமின் எழுந்துரும் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எழுந்து நடக்கிறாங்க. இப்போ ஜிமின் டேங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்து பின்னாடி வர்றாரு. டேங் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் என்னை பார்த்து என்ன நினைக்கிற நீ? நான் உன்னை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுவேன்னுட்டா? நான் உன்னை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ண மாட்டேன் ஜிமின். நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீ யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ கல் எழுதின கல்வெட்டு மாதிரி. கல் உடஞ்சாலும் கல்வெட்டு போகாது, புரியுதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ அப்படி தான். எனக்கு என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. திருப்பி இந்த மாதிரி பேசாத, புரியுதா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் அப்படியே கல்ல டீயர்ஸாக வருது அவருக்கு. இப்போ டேவை போய் அக் பண்ணிவிட்டு ஜிமின் தான் சாரி டயா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் நீ அழணும்னு சொல்ல, நீ புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ண மாட்டேன். நீ 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 என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னை ஜஸ்ட்டு யூஸ் அண்ட் த்ரோ பண்ண மாட்டேன். உன்னை மாதிரிலாம் யாருக்காவது கிடைப்பானா ஜிமின்? நீ 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 வேறு லெவல் ஜிமின். உன்னை மாதிரிலாம் சத்தியமாக யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை மாதிரி கேரிங் கொடுக்குறவனை யாராவது தூக்கி போட்டு போனாங்க தான் என்னை கேட்டால் அவங்க தான் முட்டாள். இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு நான் உன்னை யூஸ் அண்ட் த்ரோ பண்ண மாட்டேன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் சைடு ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஆக் பண்ணிவிட்டு சாரி டயாங் அப்படின்றாங்க. இப்போ டேவும் திருப்பி இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. என் சைடு ஜிமினும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அவள் டைட்டாக ஆக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. அவர் அவரோட புக்கை எடுத்து எழுதிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ டே தான்
அப்படி பேக் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. இப்போ ஜிமின் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க டயாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமினை பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை காமிக்கிறாங்க. ஹாய் காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமினா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே காமிக்கிறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறாருன்னா அவர் பேக் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் டேங் அப்படின்றாங்க. நகர்ந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே நகர்ந்து உட்காராங்களா. இப்போ டே தான் அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் டேங் என்ன பண்ணுற அப்படின்றாங்க. நான் உன் ஃப்ரெண்ட் தானே, உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உட்காரக்கூடாதா அப்படின்றாங்க. சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுட்டு அவர் நோட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவங்க மேம் தான் அப்படியே கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. இந்த சைட் டயாங்க தான் காமிக்கணும். டயாங் தான் அப்படியே படுத்துடுறாரு அந்த பெஞ்சில். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு டயாங் தான் எப்பட்றா அந்த ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ற என்னது அப்படின்றாங்க. எப்பட்றா அந்த ஃபஸ்ட் ரோவில் உட்கார்ற, தூக்கமாக வருது. அந்த லாஸ்ட் ரோவில் இருந்தாலே எனக்கு அவ்வளோ தூக்கம் வரும் ஜிமின். இப்போ பாரு சுத்தமாக தூங்கிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டயாங்க என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ இவங்க 2 பேர் பேசுகிறது அந்த மேம் பார்த்துடுறாங்க. இப்போ அந்த மேம் தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டயாங் தான் போய் எழுந்திக்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் டயாங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட்டே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் ஏஞ்சி வெளியே போ அப்படின்றாங்க. இப்போ டே தான் மேம் அப்படின்றாங்க. பேசிட்டு தானே இருந்தா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைட்டே தான் ஆமாம் அப்படின்றாங்க. அப்போ ஏஞ்சி வெளியே போ அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே போகிறாங்க பாருங்க. ஒரு சாரி சொல்லிட்டு எஸ்கியூஸ் சொல்லிட்டு உட்காரணுன்ற அறிவு கூட இல்லையாட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேமை பார்த்துட்டு நானும் அதே தான் கேட்குறேன், தூக்கம் வராமல் கிளாஸ் நடத்துறோன்னா உனக்கு தெரியாதா பொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போயிடுறாங்க. டேய் அப்படின்றாங்க. போங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியே போயிடுறாருன்னு சொல்லி ஜிமின் சிரிக்கிறாங்க டே சொன்னதோடனே. இப்போ அந்த கிளாஸே சிரிக்குது. இப்போ அவங்க மேம் தான் டேய் என்னடா சிரிக்கிறீங்க, மூடிட்டு லெசனை பாருங்கடா அப்படின்றாங்க. இப்போ அவங்களும் சரின்னு சொல்லிட்டு லெசனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேம் லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ டே வெளியே நின்றுட்டு இருக்காரா அப்படியே உள்ளே பார்க்குறாரு ஜிமினா. இப்போ ஜிமினும் அப்படியே டேவை பார்க்குறாங்க. இப்போ டேவை பார்த்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் சிரிச்சிடுறாரு. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ டே தான் நம்ம வேறு வெளியே தள்ளி விட்டோம், உள்ளே இருந்தால் என் ஆளையாச்சும் சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பேன் குந்தாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே நின்றுட்டு இருக்காரா. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஜிமின் தான் அப்படியே அவர் பெஞ்சை பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் பெஞ்சில் வந்து அவர் ஃபோன் இருக்குது. இப்போ ஜிமின் வேணுமே என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபோனை எடுத்து மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த ஃபோனை ஓரமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினோடு தான். ஜிமின் அவங்க மேம் பார்க்குறத பார்த்தோன்னே அவர் ஃபோனை எடுத்துடுறாரு. இப்போ இந்த சைடு அவங்க மேம் தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் மேம் அப்படின்றாங்க. என்ன கிளாஸ் ஹவர்ஸில் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வெளியே போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் மேம் சாரி அப்படின்றாங்க. இப்போ வெளியே போ சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அப்படியே வெளியே வர மாதிரி வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே வெளியே வராங்க. இப்போ டே தான் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டயாங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படி ஜிமினை பார்த்து ஹோய் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நீ தனியாக வெளியே நின்று ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருந்துச்சு, ஸோ அதான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் எப்படி வந்த அப்படின்றாங்க. மியூசிக் இருக்க பயமீன் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான் ரொம்ப அறிவு தான், வா போகலாம் அப்படின்றாங்க. என்னது பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம் போகலான்ற, வாடா போகலாம் எங்கே அப்படின்றாங்க. எங்கேயாச்சும் போகலாம், இவள் கிளாஸில் உட்காரதுக்கு நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம் வா அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினா சிச்சு வேணாம் மேம்க்கு தெரிஞ்சால் கத்தும் அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்போ நீ வரமாட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நான் வரல அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அவரும் ஜிமின் கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிளாஸ் பெல் அடிக்குதா. இப்போ ஜிமின் தான் டேங் பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ அவங்க மேம் வராங்க. டே அது கூட கவனிக்காமல் பேசிகிட்டு இருக்காரு ஜிமின் கூட. இப்போ அவங்க மேம் தான் டயாங் அப்படின்றாங்க. இப்போ டே தான் அப்படியே திரும்பினாங்க. ஐயோ மேம் நீங்கள் ஒன்றும் போகலையா அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேம் தான் டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க டயாங், நீ நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன், நீ என்னன்னா நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஓ சாரி மேம் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா மறந்துட்டேன் அப்படின்றாங்க. என் சைடு ஜிமின் சிரிக்கிறாங்க. ஜிமின் என்ன கொழுப்பாயிடுச்சு அவனுக்கு, நீ தானே இந்த கிளாஸ் லீடர், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் ஜிமினை பிடிச்சி திட்டாங்க. என் சைட்டே தான் மேம் 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 திட்டாதீங்க மேம் போங்க, அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு கிளம்புங்க. அங்கே பாருங்கள் மேக்ஸ் சார் வந்துடுவார், பக்கத்து கிளாஸில் மேக்ஸ் சார் தான் இருக்காராம், நீங்கள் போயிட்டு அவர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்றாங்க.
டயாங் உனக்கு கொழுப்பாயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே மேம் போங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க மேம் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ டீ தான் வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கைப்பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படி சிரிச்சிட்டே புள்ள போகிறாங்க. இப்போ இந்த சைடு காய் தான் அப்படியே டீ கிட்ட வந்துட்டு டேம் அப்படின்றாங்க. இப்போ டீ தான் என்னடா அப்படின்றாங்க. என்ன ஆள் உனக்காக ஃபோன் வேணுமே யூஸ் பண்ணி வெளியெல்லாம் வருது, என்ன நடக்குது இங்கே அப்படின்றாங்க. அவனுக்கு கிளாஸ் போர் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்திருப்பான் அப்படின்றாங்க. எது கிளாஸ் போர் வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு காயம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீன் டயாங் இது அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க கூப்பிட்றாங்க. இப்போ டயாங் தான் என்ன ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு சி நான் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு காயை பிடிச்சி தொத்தி விட்டுறாங்க. இப்போ காய் தான் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் பார்த்தியாடா அவனை அப்படின்றாங்க. பரவாயில்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மெக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் பிரேக்கில் தான் காமிக்கிறாங்க. டீ தான் அப்படி பார்க்குறாங்க. ஜிமின் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டீ வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க டயாங்க என்னன்ற மாதிரி. இப்போ டீ தான் என்ன சாப்பிட்ற எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே இருந்து அவரும் எடுத்து சாப்பிட்றாரு. இப்போ ஜிமின் கிட்ட பார்த்துட்டு ஜிமினா எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ டீ தான் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தா என் ஃபுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டேவும் அம்மா செஞ்சாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமினும் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காய் வராங்க. நானும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கும் வராங்க. இப்போ ஜிமின் அப்படி பார்க்குறாங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. வாங்க காய் அப்படின்றாங்க. இப்போ மெக்கு நானும் அப்படின்றாங்க. வாங்க அப்படின்றாங்க. இப்போ தான் என்கிட்ட கேட்டிங்களா அப்படின்றாங்க. ஓ உன்னெல்லாம் மனுஷனாகவே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து உட்காந்துக்கிறாங்க. உனக்கு இருக்கு காய் அப்படின்றாங்க. வேணாம் எனக்கு என் ஆளே இருக்குது போட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீ கிட்ட வந்து காய் விளையாடிட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிமினா அதில் பசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காய் தான் என்ன சாப்பாடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட இருந்து எடுக்கலான்னு போகிறாங்க. இப்போ மேக் பார்க்குறாங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டு காய் தான் நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு மெக் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ மெக்கும் எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த சைடு காயும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட்டும் கொடுக்குறாங்க. இப்படி ஃபுட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ லஞ்ச் பிரேக்லாம் முடிச்சுட்டு தான் காமிக்கிறாங்க. அப்படியே கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் அப்படி தான் அவர் கிளாஸை கவனிச்சுட்டு அப்படியே சைடில் பார்த்தா டேபிள் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த சைடு ஜிமின் பார்க்குறாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிமினும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. தேவையும் சைட் அடிக்கிறாரு. அப்படி கிளாஸையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கிளாஸும் முடியுது. இப்போ லாஸ்ட்டு ஸ்கூல் பெல்லே அடிக்க போகிறாங்க. இப்போ லாஸ்ட் பீரியட் எல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்துட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பேக்கில் வந்து அவரோட நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே ஜிமினும் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே டிவியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் அப்படியே லைட்டாக கண்ணு திறந்து பார்க்குறாங்க. ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா கண்ணை திறக்கிறத பார்த்துனே ஒரு கண்ணை மூடிருப்பார். இப்போ தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க கண்ணை திறந்து. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜிமினை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. பார்த்தியா குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவும் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமினும் அப்படியே நல்லா படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நீரில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பிவிட்டேன் மறுக்கவில்லை. அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான். ஓகேடா இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா நெக்ஸ்ட் பார்த்து பார்க்குறேன். பாய்.